எனக்கு இன்னைக்கு ஆசை, நாளைக்கு என்ன வரும்ன்ற கணிப்பு. இன்னைக்கு வெட்டிங் டே சிறப்பா நடந்து முடிஞ்ச உடனே எல்லாரும் பேசணும், முத்துவை பத்தி பேசணும்னு சொல்றாங்கல்ல. அப்போ முதல்ல அண்ணன்காரனான அண்ணன் தான் பேசுவான். அவன் வினோத் பேசும்போது, இது மாதிரி நான் மட்டும் அன்னைக்கு அப்பா பணத்தை தூக்கின்னு ஓடலன்னா உனக்கு கல்யாணமே ஆயிடுச்சுக்காதுரா, அதுக்காகதான் உனக்கு இழுத்து வச்சு இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு அவனை மட்டம் தட்டுற மாதிரி இவன் பேசான். வினோத் நல்லவன், ஒரு மாதிரி ஒரு காமெடி கேரக்டர். அவன் அது மாதிரி பேசுற உடனே முத்து சொல்றான், எனக்கு மட்டும் நீ அன்னைக்கு பணத்தை தூக்கி போனா இப்படி ஒரு நல்ல மனைவி கிடைச்சிட்டு இருக்காது, ரோகிணி மாதிரி ஒரு பார்ல தான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு அவன் சொல்றான். அவன் சொன்ன உடனே இவளுக்கு ரோகிணிக்கு அப்படியே மூஞ்சி கருகி போகுது. அப்ப மீனா சொல்ற, எனக்கு மட்டும் அன்னைக்கு நீங்க பணத்தை தூக்கிட்டு ஓடலன்னா எனக்கு கல்யாணம்ன்றதே நடந்துட்டு இருக்காது, எனக்கு என் வாழ்க்கையே இருண்டு போயிட்டு இருக்கோம், முத்து மாதிரி ஒரு நல்ல கணவன் கிடைச்சதுக்கு காரணமே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவ முத்து அப்படியே தூக்கி வச்சு பேசுற. இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்காங்க. அந்த நேரத்துல சிட்டி சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க தம்பி கிட்ட, நீ போய் வெட்டிங் டேக்கு நிறைய செய்யறதுக்காக. அவன் தம்பி நிறைய எல்லாம் ஜுவல்ஸ் அது இதெல்லாம் வாங்கிட்டு வரான். வந்து பார்த்தா இவனுக்கு திரும்ப எல்லா ஜுவல்ஸ் எல்லாம் குடுக்கறான். ஆனா இவங்க வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன், வாங்கிக்க மாட்டாங்க. அந்த சமயத்துல பாட்டி அவங்களுக்கு கிஃப்ட் தரணும். பாட்டி திரும்பவும் முத்துக்கும் மீனாவுக்கும் ஒரு ஆரம் நெக்லஸ் எல்லாமே குடுக்கணும். அப்போ அவ சந்தோஷமாகணும். தம்பி கொடுத்தா அவன் நிச்சயமா சந்தோஷமா ஆக மாட்டா, பாட்டி கொடுத்தா அவ ரொம்ப சந்தோஷமாயிடுவா. இது மாதிரியா கதை போகணும். ரோகிணிக்கு மூஞ்சி வேகணும். இத பார்த்துட்டு ஸ்ருதி சிரிக்கணும். இது மாதிரியான ஒரு கதை தான். விஜயா அப்படியே தப்பித்து போகணும். தன்னுடைய மாமியார் தனக்கு ஒண்ணுமே செய்யறது இல்ல, தன்னுடைய மருமகளுக்கு இவங்க இவ்வளவு செய்துட்டு இருக்கிறாங்கன்றது எரியணும். இதுதான் அடுத்த வாரத்துடைய கதையா இருக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு.